இந்த வீக்கில் நாங்கள் காட்டில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாமே ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோவாக தான் இருக்கும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் வீடியோவாக இருக்கும். எங்களுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இலக்கிய உலகநாதன். சேனைக்கிழங்கு காட்டுக்கு தண்ணி விடுறதுக்காக வாய்க்கால் அள்ளி போட்டுட்ருக்காங்க. தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலில் உள்ள மண்ணெல்லாம் கரைஞ்சி ஓடி இருந்திருக்கும். அப்போ இன்னொரு சைடு தண்ணி விடும்போது ஒரு சைடில் மண்ணெல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டு ஓடிடும். அதனால் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிவிடுவாங்க, இதுமாதிரி வாய்க்கால்லாம் அள்ளி போட்டுருவாங்க. அதாவது இந்த மெயின் வாய்க்கால் போகுது இல்லையா, அதில் மட்டும் இது மாதிரி அள்ளி போடுவாங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பசலைக்கீரை வந்துடுச்சு. இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் தண்ணி விட்டுட்ருக்காங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா ஈரத்துலேயே அடிக்கணும். அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஆட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் கொஞ்சம் செடியெல்லாம் பிடுங்கிட்டுருக்கேன்.
களைக்கொல்லி அடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த காடு பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி விட்டு 2 நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடித்தோன்னா அந்த செடி எல்லாமே நல்லா செத்துடும். இந்த ஓஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ப்ரேயரை வந்து தூக்கிட்டு அடிக்க தேவையில்ல. இதை வந்து ஸ்ப்ரேயரில் கனெக்ட் பண்ணிட்டா ஜஸ்ட் அந்த ஹேண்டிலில் பிடிச்சி அடித்தா போதும். அதுக்காக வந்து ஸ்ப்ரேயர் கூட வந்து ஒரு சைடில் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் கூட அப்படியே கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இதை மட்டும் அப்படியே தூக்கிட்டு போனால் போதும். ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடலாம். இதில் பாருங்கள் ஸ்ப்ரேயர் அப்படியே கீழேயே இருக்கும். ஸோ நமக்கு வந்து வெயிட் இருக்காது. ஜஸ்ட் அந்த ஓஸை மட்டும் எடுத்துகிட்டு போய் அடித்தா போதும். என்ன ஒன்றுனா இதில் 2 பேர் இருக்கணும். ஒருத்தவங்க வந்து கையில் வந்து ஓஸை வச்சுட்டு அப்படியே விட்டுகிட்டே இருக்கணும். அவங்க அடிச்சுக்கிட்டே திருப்பி ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஓஸை நம்ம வந்து வெளியில் இங்கே இழுக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் சிக்காமல் இருக்கும். இது களைக்கொல்லி மருந்துன்றதுனால ஃபுல்லாக செடியெலாம் பட்டா செத்து போயிடும். அதனால் அதுக்கு பாருங்கள் ஒரு புனல் மாதிரி போட்டு கீழே அப்படியே அடிச்சுட்டே போகணும். அதாவது இந்த தேவையில்லாத செடிக்கு மட்டும் அடிச்சுட்டு போனோன்னா அது மட்டும் செத்துடும். இந்த மருந்து தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிளைசல். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையாலே தூக்கி இப்படி அடிச்சிட்ருக்காங்க. இந்த ஓரம் மட்டும் பார்த்திங்கன்னா பாகற்காய் விதை ஒன்று இருக்கும். அதனால் அதில் வந்து களைக்கொல்லி அடிக்க முடியாதுன்றதுனால இந்த செடியை மட்டும் நான் அப்படியே கையால் பிடுங்கிட்டு இருக்கேன். இந்த ரோ மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கையாலே பிடிங்கியாச்சு. இந்த சோளத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ 3rd டைம் வந்து புழு மருந்து அடிக்கிறாங்க. செடியெலாம் ரொம்பவே ஹைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூக்கி தான் அடிக்கணும். இதில் வந்து அந்த ஓஸ்லாம் நம்ம போட்டு அடிக்க முடியாது. கையில் ஸ்ப்ரேயரை தூக்கிக்கிட்டு தான் அடிக்க முடியும். சப்போஸ் மருந்து அடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குருணைன்னு ஒன்று இருக்கும். அதை வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியோட அந்த சென்டரில் போட்டு விட்டுருவாங்க. அதுவும் வந்து புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். உள்ளே போயிட்டு வரதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வந்திங்கன்னா மேலெலாம் ரொம்ப அரிக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி தான் யூனிஃபார்மும் தைச்சி வந்தது. சரி, 2 பேருக்கும் நியூ யூனிஃபார்ம் போட்டதில் ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புழு மருந்து அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சோளம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்றணும். நேற்று அடித்ததை விட ஆப்போசிட் வயலில் ஒன்றுது இது. ஸோ இதுக்கும் அடித்து முடிச்சிட்டா இதோட வேலை முடியுது. மற்ற சோளம்லாம் பாருங்கள், சோளமே நல்லா பெருசாக வந்துருச்சு. இது ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் ஒன்றுனது. இந்த 2 மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டாக ஒன்றுது. 1 மந்த் லேட் ஆனது இது.
அந்த வயலுக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்து இருந்தது, அது அப்படியே வந்து பூச்செடிக்கும் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இடையில எங்கள் ஊரில் ஒரு காற்று அடிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டு பந்தல் அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. அதுதான் வந்து இப்போ இழுத்து கட்டிகிட்டு இருக்கோம். நான் ஒரு சைடு வந்து மூங்கில் தள்ளுனா அவங்க அப்படியே நல்லா இழுத்து வச்சு அடிச்சிடுவாங்க. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு சைடு வந்து கயிறு கட்டி இழுத்துட்ருக்கேன். அவங்க வந்து அந்த இடத்துல டைட் பண்ணிவிடுவாங்க. பூச்செடிக்கும் பாகற்காய்க்கும் வந்து உரம் வைக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த காட்டில் களைக்கொல்லி அடிச்சிருந்தோம் இல்லையா, செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செத்துடுச்சு, நல்லா காஞ்சும் போயிடுச்சு. இந்த காட்டுக்கு தான் இப்போ உரம் வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ இருக்குல்ல, அந்த செடி ஊனியிருக்கும். பாகற்காய் விதையும் ஊனியிருக்கும். இப்போ தான் வந்து செடி வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி வந்து காட்டில் எடுத்து விட்டுருக்காங்க. இந்த சொட்டு நீர் வழியாக சொட்டுற இடத்துல வந்து இது கொஞ்சமாக உரம் போடுறாங்க. இந்த உரம் பார்த்திங்கன்னா அந்த செடியோட வேரில் வந்து படக்கூடாது, அதனால் இது ரெண்டுத்துக்கும் சென்டராக அப்படியே போகிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. உரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இந்த தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும். அதனால் செடிக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிணத்துக்கு பக்கத்தில் உள்ள பிளேஸில் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி மட்டும் ஒன்று இருக்கும். இதே ஒருத்தையே ரோஸ் செடிக்கும் கொஞ்சம் போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது செடி கிட்ட போடாமல் சுற்றிலும் கொஞ்சமாக தூவி விடலாம். இந்த ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மொட்டு வச்சுருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா நாய் வந்து சைடில் அப்படியே அந்த மண்ணெல்லாம் நோண்டி விட்டுருச்சு, அதனால் அது முளைக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் துளிர் வந்திருக்கு. உரம் போட்டதுனால இந்த செடிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணும். வீட்டில் செடி வளர்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த வெயில் டைமில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இயர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் டைமில் ஊற்றுங்க. வெயிலில் தண்ணி ஊற்றினோன்னா அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த பந்தல் சாஞ்சது கட்டணும் இல்லையா, அதில் வந்து டொயின்லாம் ஃபுல்லாக பிஞ்சிருச்சு. அதை வந்து இப்போ புதுசாக போட்டுட்ருக்கோம்.
இந்த ஒரு ரோலில் மட்டும் பார்த்திங்கன்னா பாகற்காய் விதை வந்து ரீசெண்டாக உள்ள விதையை ஊனணும் எடுத்து வச்சு. இது கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்துருச்சு. இந்த செடியெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த டொயினில் வந்து மேலே வந்து தூக்கி விடணும். இந்த செடியை அப்படியே தூக்கி விட்டோம்னா அது வந்து கீழே விழுந்துடும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டொயினில் வந்து சுற்றி விடணும். இங்கே பாருங்கள், இதுதான் அது. இதை அப்படியே சுற்றி விட்டுட்டா கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சிக்கும் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.